வணக்கம். ஸ்ரீயனம. தந்தை ஸ்தானம் சூரிய பகவான் 1, 5, 9ஆம் இடத்தில் இருந்தால், ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக பூர்வீக தோஷம், முன்னோர்களுடைய சாபம், குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கும். தந்தை வீட்டு வழி முன்னோர்கள் மூலமாக அந்த குடும்பத்திலே அகால மரணங்கள், துர்மரணங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதன் மூலமாக நிம்மதியில்லாத வாழ்க்கையை, நிம்மதியில்லாத சூழலை அந்த குடும்பத்தில் பிறந்த மூத்த ஆண் வாரிசு கண்டிப்பாக அனுபவிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அனுபவிப்பார்கள். இதுவே பெண் பிள்ளையாக இருந்தால் ஓரளவு பாதிப்பு குறைந்திருக்கும். அதுவே ஆண் பிள்ளையாக இருந்தால் முதலில் பிறந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இறந்திருக்கும். 2வது குழந்தையோ 3வது குழந்தையோ தப்பி பிழைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய ஜாதகத்தில் பூர்வீக தோஷம் இருக்கும், பித்ரு தோஷம் இருக்கும், முன்னோர்களுடைய தோஷமும் அதில் காணப்படும். அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதில் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். சில பேர் குடும்பத்தில் இருப்பார்கள், சில பேர் குடும்பத்தில் இருந்தாலும் விலகி இருப்பார்கள். இல்லை, நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே வேண்டாம், நான் ஒதுங்கியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவில், குளம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவங்கவுங்க விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். எதுவாயினும் பூர்வீக தோஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமணம் நடக்காது. குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை குழந்தைகள் கேட்க மாட்டார்கள். குழந்தைகள் சொல்படி கேட்காமல் சில நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். முன்னோர்கள் வழியில் ஏற்பட்ட அந்த தோஷமானது உறவுகளிடையே சிக்கல்களை உண்டு பண்ணும். இதன் மூலமாக நிம்மதி அற்ற வாழ்வை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பூர்வீக தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, ராகு பகவான் கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரு, அதற்கு உண்டான சூக்ஷ்மம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இந்த விஷயம் மட்டுமல்லாமல் உங்கள் தொழிலில் எதனால் ராகுவாலையோ கேதுவாலையோ நஷ்டம் ஏன் தொடர்ந்து ஏற்படுது அப்படிங்கிற அந்த துல்லியமான விஷயத்தையும் நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு குலதெய்வம் முதல்ல வழிவிடணும். குலதெய்வத்தை கும்பிடணும்னா முன்னோர்கள் வழிவிடணும். இவங்க 2 பேரும் வழிவிட்டாதான் மூலப்பரம்பொருளை பிடித்து கொள்ள முடியும். அதனால் குலதெய்வம் என்பது சாதாரண விஷயம் அல்லவே. குலம் காக்க, குலம் தலைக்க, குலவம்சம் விருத்தியாக, குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக ஒரு குடும்பத்துக்கு தேவை. அதே போல நம்முடைய முன்னோர்களுடைய அம்சமாகத்தானே நாம் இருக்கின்றோம், அவர்களுடைய வாக்காகத்தானே நாமும் இருக்கின்றோம். அதனால் நம்முடைய முன்னோர்களை 2 கரம் கூப்பி அவர்களை வணங்க வேண்டும். எப்பொழுது? அமாவாசை தோறும், ஒவ்வொரு அமாவாசை தோறும் அவர்களுக்கு எள்ளும் நீரும் வைத்து வழிபடுதல் நல்லது. நீங்கள் என்னதான் படையல் போட்டாலும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எள்ளும் தண்ணீரும் மட்டுமே. அவர்களுக்கு சென்று சேரக்கூடிய உணவும் நீரும் அதுதானே. அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா, நரகத்துக்கு போக வேண்டுமா என்று முடிவு செய்வது உங்களுடைய பிரார்த்தனையிலும், உங்களுடைய வேண்டுதலிலும், உங்களுடைய படையலிலும், தர்ப்பணத்திலும் தான் இருக்கு. அந்த தர்ப்பணத்தை யார் ஒருவர் தடுத்து நிறுத்தினாலும் அவர்களுக்கே பாவம் சென்று நேரும். தோஷமானது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கும். தொடர்ந்து ஏதாவது ஒரு வழிவகையை அவர்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான சுற்றுச்சூழலை முன்னோர்கள் கொடுத்தே தீர்வார்கள். முன்னோர்களுடைய பார்வை நம் மீது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஷயனா.